இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தை. நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டு இருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள் என்று இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இன்று நாம் ஒவ்வொருவர் இதயத்தின் அருகே நின்று கொண்டு இயேசு நம் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, உன் இதய கதவை நீ திறப்பாயா? உன் இதய கதவை நீ திறந்தால் நான் உனக்குள்ளே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றும் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவர் இதயத்தின் அருகே நின்று நம் இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவின் குரலை கேட்டு நாம் இதய கதவை நாம் திறப்போம் என்று சொன்னால் இயேசு நமக்குள்ளே வந்து நாம் இழந்த மீட்பை, தெய்வீக அருளை நமக்கு கொடுத்து நாம் நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. திரு விவிலியத்தில் 2 அழகான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இயேசு சக்கேயு இதய கதவை தட்டுகிறார். இயேசுவின் குரலை கேட்ட சக்கேயு தன் இதய கதவை திறந்து கொடுக்க இயேசு சக்கேயுவின் இதயத்திற்குள் வந்து சக்கேயு இழந்த மீட்பை கொடுத்து சக்கேயு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறார். ஆனால் அதே இயேசு புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பணக்கார வாலிபனின் இதய கதவையும் தட்டுகிறார். ஆனால் பணக்கார வாலிபன் இயேசுவின் குரலை கேட்டு தன் இதய கதவை திறக்காததால் மீட்பை இழந்து நின்ற ஒரு நிலையில் இருப்பதை தான் இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றும் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவர் இதயத்தின் அருகே நின்று கொண்டு நம் இதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் குரலை கேட்டு சக்கேயுவை போல் நாம் இதய கதவை திறந்து கொடுக்கும் போதுதான் நாம் மீட்பை பெற்றுக் கொள்வோம், நாம் நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருப்போம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவ நாட்களில் இயேசுவின் குரலை கேட்டு இயேசுவுக்கு நம் இதயத்தின் கதவுகளை திறந்து கொடுப்போம். அப்போது இயேசு நமக்குள்ளே வந்து நாம் இழந்த மீட்பை நமக்கு கொடுத்து நாம் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ந்திருக்கும்படி செய்வார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் உம் மகன் இயேசுவின் குரலை கேட்டு எங்கள் இதயத்தை அவருக்கு திறந்து கொடுத்து அவர் வழியாக அப்பா இழந்த மீட்பையும் தெய்வீக அருளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழும் போது இம்மையிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீர்வாத மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.